வெல்கம் டு மை சேனல். டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸாம்பிள் 5.6ல் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ். ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கிராஃபில் வந்து பிளாட் பண்ணிக்கோங்க. பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நேமிங் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ண பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், சம்மே செய்யணும். இப்போ 8,6 எக்ஸ் ஆக்சிஸில் 8 இருக்கணும். இப்போ 8 வந்து இந்த சைடு இருக்கும், 8 இருக்கும். ஒய் ஆக்சிஸில் 6. இப்போ இந்த இடத்துல 6 வச்சுக்கோங்க. இப்போ எங்கே வரும், இந்த இடத்துல பாயிண்ட் வரும். கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல 6 வச்சுக்கோங்க. அப்போ 8,6. அடுத்து பாருங்கள் 5,11. இப்போ 8க்கு முன்னாடி எங்களுக்குள்ளே இருக்கும் 5. இப்போ 11 வந்து மேலே இருக்கும். இப்போ இந்த இடத்துல வச்சுக்கோங்க 5,11. அடுத்து -5,12. இப்போ எக்ஸ் டேஷில் -5 பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல -5 வச்சுக்கோங்க. 12 வந்து 11க்கு மேலே இருக்கும். அப்போ இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ -5,12. அடுத்து வந்து -4,3. இப்போ -4 இங்கே இருக்கும், 3 வந்து முன்னாடியே வந்துடும். அப்போ இந்த இடத்துல வச்சுக்கோங்க -4,3. இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நேமிங் வந்து என்ன மாதிரி சொல்லியிருக்கேன், நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ இங்கே கொடுத்தோம்னா அடுத்து பி, சி, டி இந்த மாதிரி தான் முடிக்கணும். இப்போ நீங்கள் இங்கே ஏ ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து இங்கே பி அந்த மாதிரி தான் போகணும். பி, சி, டி அந்த மாதிரி தான் போகணும். அதனால் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து மட்டும் நான் வச்சுக்கோங்க. இப்போ நேமிங் எல்லாம் அப்படியே ப்ராப்பராக அதே மாதிரி தான் இருக்குது, எழுதிக்கலாம். 8,6, பி வந்து 5,11, சி வந்து -5,12, டி வந்து -4,3. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2ன்னு போட்டு x1 x2 அந்த மாதிரி போட்டோம் இல்லையா, அதே தான் குவாட்ரிலேட்டருக்கும். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3. இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளில் வரும். நம்ம ஃபைனலாக x1 y1 போட்டு முடிச்சிருப்போம். குவாட்ரிலேட்டரில் 4 சைடு இருக்கனால ஒன் மோர் பாயிண்ட் ஆட் ஆகும், x4 y4 ஆட் ஆகும். ஃபைனலாக x1 y1 போட்டு முடிச்சிருங்க. ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. 1/2 இன்ட்டு 8,6 5,11 -5,12 -4,3 8 6. ஃபைனலாக 8 6 போட்டு முடிச்சிருங்க. இப்போ அப்போர்ட்லேருந்து டவுன்வோர்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும். 1/2 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 88 ப்ளஸ் 60 மைனஸ் ஆஃப் 15 மைனஸ் ஆஃப் 24 மைனஸ் ஆஃப், இது வந்து ஃபார்முலாவில் வர மைனஸு, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அடுத்து டவுன்வேர்ட்லேருந்து அப்போர்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணலாமா. 6 5 30 -55 -48 +24. எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா. 1/2 இன்ட்டு, இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணனா வரும் 8 8 10 14 148 மைனஸ் ஆஃப், இதை ஆட் பண்ணுங்கன்னா வரும் 9 39 மைனஸ் ஆஃப், இப்போ இங்கே வந்து இந்த 2 ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இப்போ இதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 54 வரும். மைனஸ் ஆஃப், இது ரெண்டும் ஆட் பண்ணுங்கள். மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு ஆட் பண்ணணும். 8 10 3 ரிமைனிங் 1 5 9 10 103. சரிங்களா. இப்போ 103 மைனஸில் இருக்குது, 54ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க. 13 வந்துடும். இங்கே 0 இருக்கனால இங்கே 9 வந்துடும், கேரி ஃபார்வர்ட் ஆகும். அப்போ இங்கே 0 ஆயிரும். 13ல் 4 போச்சுன்னா 9, 9ல் 5 போச்சுன்னா 4. அப்போ மைனஸ் ஆஃப் -49 வரும். ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு, இதில் வந்து 148 39 வந்து மைனஸ் பண்ணுங்கள். இங்கே 18 ஆயிரும், இங்கே 3 ஆயிரும். அப்போ 9 வரும். 18ல் 9 போச்சுன்னா 9 3010. அப்போ 109 மைனஸ் ஆஃப் -49 வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1/2 இன்ட்டு 109 + 49 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 9 9s
18 9 + 9 எவ்வளோ வரும் 18 ரிமைனிங் 1 4 + 1 5 ரிமைனிங் 1 இப்போ கேன்சல் பண்ணலாமா 2 டேபிள்ஸ் எல்லாம் 1 டைம்ஸ் 7 2s are 14 ரிமைனிங் 1 9 2s are 18 இப்போ 79 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்ட்டு கிடைக்கும். இதான் என்னது ஏரியா. Area of water liter 79 square units. Thanks for watching this video.